வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியல் இதில் எடுத்துக்காட்டு 8இல் 11 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இடைநிலை அளவு காண்க. இங்கே ஒரு விவரம் கொடுத்துருக்காங்க. அதாவது உயரம் சென்டிமீட்டர் இருக்கு, மாணவர்கள் எண்ணிக்கை இருக்கு. பாருங்க, இது வகைப்படுத்தப்படாத பரவல். வகைப்படுத்தப்படாதனா நமக்கு பிரிவிடைவில் வந்திருக்கும். இங்கே பிரிவிடைவுலாம் இல்லை. அப்போ இது என்னது? வகைப்படுத்தப்படாத பரவல். இதுக்கு நம்ம இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும். இந்த வகைப்படுத்தப்படாத பரவலுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இடைநிலை கண்டுபிடிக்க போறோம். அப்ப நமக்கு குவிவு நிகழ்வெண் வேணும். குவிவு நிகழ்வெண் வேணும். அதுக்கு பாருங்க, அட்டவணை நம்ம எப்படி மாத்த போறோம் பாருங்க. அதுக்கு முன்னால் இந்த உயரம் எல்லாம் பாருங்க, ஏறு வரிசையில் நம்ம மாத்தி எழுத போறோம். எழுதலாமா? ஏறு வரிசையில் எழுதும் போது முதல்ல என்ன வரும் பாருங்க, 150 வருமா? பாருங்க, உயரம் மாணவர்கள் எண்ணிக்கை குவிவு நிகழ்வெண். முதல்ல உயரம் எவ்வளவு? 150 சென்டிமீட்டர். இந்த 150 நேரம் இருக்கக்கூடிய நிகழ்வெண்ணை அப்படியே எடுத்து எழுதிடணும், 8. சரியா? அடுத்து என்ன வரும் பாருங்க, 152 தான் வரும் ஏறு வரிசையில் எழுதும்போது. 152. அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய நிகழ்வெண் 4. அதுக்கடுத்து என்ன வரும் பாருங்க, 154 வருமா? 154. அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய நிகழ்வெண் 3. அடுத்து வரக்கூடியது ஏறு வரிசையில் 155 வருமா? 155. அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய நிகழ்வெண் 7. அதுக்கு அடுத்து என்ன வரும் பாருங்க, 156 வருமா? அதுக்கு நேரம் என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்போ 156. அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய நிகழ்வெண் 3. அதுக்கு அடுத்து எது வரும்? 160 வருமா? 160. அதுக்கு நேரம் என்ன இருக்கு? 12 இருக்கு. அப்போ 160. அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய நிகழ்வெண் 12. லாஸ்ட்ல என்ன வரும்? 161. அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய நிகழ்வெண் 4 இல்லையா? என்ன செஞ்சிட்டோம்? நம்ம ஏறு வரிசையில் எழுதிட்டோம். இப்போ பாருங்க, குவிவு நிகழ்வெண் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாருங்க. இந்த 8 முதல்ல அப்படியே போட்டணும். அதுக்கடுத்து இந்த 8ஐயும் 4ஐயும் கூட்டி எழுதணும். 8 + 4 = 12. அதுக்கடுத்து பாருங்க, 12ஐயும் 3ஐயும் கூட்டி எழுதணும். 12 + 3. 12ஐயும் 3ஐயும் கூட்டினா 15. அதுக்கடுத்து பாருங்க, 15ஐயும் 7ஐயும் கூட்டணும். 15 + 7. 15 7ஐயும் கூட்டினா 22. அதுக்கடுத்து பாருங்க, 22ஐயும் 3ஐயும் கூட்டணும். 22ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா 25. அதுக்கடுத்து பாருங்க, 25ஐயும் எதையும் இந்த 12ஐயும் கூட்டணும். கூட்டினா என்ன வரும் பாருங்க, 37. லாஸ்ட்ல இந்த 37ஐயும் 4ஐயும் கூட்டணும். 37ஐயும் 4ஐயும் கூட்டுறோம், 41. நம்ம இது எல்லாத்தையும் கூட்டினாலும் நமக்கு இந்த இடத்துல என்ன வரும்? கேபிட்டல் என்னோட மதிப்பு 41. கேபிட்டல் என்ன அப்படின்னா மொத்த நிகழ்வெண். மொத்த நிகழ்வெண் நமக்கு என்னதான் வரும்? 41 தான் வரும். சரியா? இதை கூட்டி பாருங்க, 41 தான் வரும். இப்போ மொத்த நிகழ்வெண் என்னோட மதிப்பு நமக்கு 41 வந்திருக்கு. இந்த 41 என்ன எண்? ஒற்றை எண். என்ன எண்? ஒற்றை எண். ஒற்றை எண்ணா இருந்துச்சுன்னா நமக்கு எந்த மதிப்பு இடைநிலை அளவா இருக்கும்? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒற்றை எண்ணா இருந்துச்சுன்னா n+1/2 மதிப்பு தான் நமக்கு இடைநிலையாக இருக்கும். ஒருவேளை நமக்கு இரட்டைப்படை எண் வந்துச்சுன்னா அதுக்கு வேற ஃபார்முலா. சரியா? இது ஒற்றைப்படை எண். அப்ப n+1/2 உறுப்பு = என்னோட மதிப்பு பாருங்க 41. இந்த +1 அப்படியே வந்துடும் /2 = 2ஐயும் கூட்டுங்க. 41ஐயும் 1ஐயும் கூட்டினா 42/2. இதை கேன்சல் பண்ணுமா? 2 2 2 4 2 2 = 21வது மதிப்பு. 21வது மதிப்பு தான் நமக்கு என்னவாக இருக்கும்? இடைநிலை அளவாக இருக்கும். இந்த இதுல 21 இருக்கான்னு பார்க்கணும். எங்க? இந்த குவிவு நிகழ்வெண் இருக்கு இல்லையா? இதுல 21 இருக்கா? 21 இல்ல. அதுக்கு அடுத்த மதிப்பு தான் இருக்கு. அதுக்கு அடுத்த மதிப்பு பார்க்கணும். 21 இல்ல. அப்ப அதுக்கு அடுத்த மதிப்பு 22 இருக்கா? இந்த 22க்கு நேரா இருக்கக்கூடிய உயரம் தான் என்னது? நமக்கு தேவையான இடைநிலை. 22 நேரம் என்னது? 155. அப்போ இடைநிலை அளவு எவ்வளவு? 155 சென்டிமீட்டர். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.